கர்த்தர் உங்களை எல்லாத்துக்கும் முன்பாக கனப்படுத்துவார். See, you will be honored not because of your own talents and skills, but because of Him who lives in you. உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறபடினால் நீங்கள் கர்த்தருடைய கனத்தை அடைய முடியும். இயேசுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். கர்த்தர் உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுவார். நீ தனியா நின்றா நத்திங், பட் இஃப் யூ கம் இன்டு கிரைஸ்ட் யூ ஹேவ் a value. நான் சொல்றேன், இந்த மாதத்துல நீங்க ஆரம்பிக்கும் போது சில இடங்களை தலை குடிஞ்சிருக்கலாம், அசிங்கப்பட்டிருக்கலாம், அவமானத்தை கடந்து போயிருக்கலாம், இல்ல பல வருஷமா சிலர் சந்திக்க. ஆண்டவர் உங்க வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றாரு. யூ ஆர் about to be honored by God. உங்களை கனப்படுத்துகிற ஆண்டவர் தான் அவர். அந்த கழுதைக்கே அவ்வளவு நடக்குதுன்னா உங்களுக்கு நடக்காம இருக்குமா? இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட யாவரும் அவங்க அவமானத்தை கடந்து போன ஆட்கள் தான். But the Lord is going to change your value tonight. கர்த்தர் உயர்த்த போகிறார், மலை உச்சிக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் உங்களை அற்புதமாக பார்த்துருக்கலாம், உங்களை கண்டுக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களை தேடி வருவார்கள். நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. Those who once rejected me, now they know who I am in Christ. ஒரு காலத்தை ரிஜெக்ட் பண்ணி வேண்டாம் அப்படி சொன்ன ஆட்கள் கூட ஐ சே நம்ம தப்பாக ட்ரீட் பண்ணிட்டோமேன்னு யோசிக்கிற அளவுக்கு கர்த்தர் செஞ்சிருக்கிறார். இந்த கர்த்தரால் மாத்திரம் தான் முடியும், தேவனால் மாத்திரம் தான் முடியும். they can mistreat you. நான் சொல்கிறேன், ஒரு காலத்தை செஞ்சிருக்கலாம், ஆனால் கர்த்தர் கனத்தை கொண்டு வருகிறார். அவரை நம்பி இருக்கணும், அவரை சார்ந்து இருக்கணும், கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. worthless லாக்கிலன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதே வாய் வந்து கர்த்தர் உன்னோடவே இருக்கிறார் என்று சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. உங்களில் சிலர் வந்து ஒரு காலத்தில் உங்கள் கடந்த வாழ்க்கையின் தோல்வி நிமித்தம் அவமானத்தை கடந்து போகலாம். சில ஆட்களால் நீங்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கலாம், அதனால அவமானத்தை நீங்கள் கடந்து போயிருக்கலாம். சிலர் நீங்கள் படிப்பு குறைவாக இருக்கு, அதனால நீங்கள் அவமானத்தை கடந்து போயிருக்கலாம். சிலர் சில வேலையை செய்ய தெரியலன்ட்டு, அறிவில்லைன்னு சொல்லி, அதுக்கு நாலேஜ் இல்லைன்னு சொல்லி உங்களை அசிங்கப்படுத்தி இருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம். சிலர் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். சிலர் உங்களுக்கு சம்பளம் ரொம்ப குறைவா இருக்கு, இத்தனை வயசாச்சு இவ்வளவுதான் சம்பளம் எடுக்கிறியான்னு சொல்லி உங்களை அற்பமா பேசி உங்களை அசிங்கப்படுத்தி இருக்கலாம். சரி, நீங்க இன்னமும் திருமணம் பண்ணாம இருக்கீங்க, அது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி உங்களை அசிங்கப்படுத்தி, உனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையான்னு கேட்டு அவமானப்படுத்துற கூட்டம் ஒன்று இருக்கலாம். சிலருக்கு பிள்ளை இல்லாம இருக்கிற வசி இன்னமும் உனக்கு பிள்ளை பொறுக்கலையா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துற கூட்டம் உங்களுக்கு இருக்குல்ல. நான் சொல்றேன், இது எல்லாத்தையும் பார்க்கலும் கர்த்தர் எல்லாத்துக்கும் மேல உயர்த்த போகிறார், உன்னை கனப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? அன்னைக்கு அந்த கழுதை இயேசுவை சுமந்தது, நீங்க சிலுவையை மாத்திரம் சுமந்து வாங்க. when you start carrying the cross, when you start carrying Christ in your heart, you will be honored for it. ஏன்னா நீங்க உலகத்தை எத்தனை பெரிய சூட்கேஸ் நீங்க எடுத்துட்டு போனாலும் அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். ஆனா இயேசுவை சுமக்கிறவன், உள்ளத்துல சுமக்கிறவன் எங்கேயுமே தலை குனிய மாட்டான். He will be highly honored for it. Hallelujah. ரிவைவலிஸ்ட் காலத்துல எத்தனையோ ராயல் ஃபேமிலியில் இருக்கிற வாலிபர்கள், அதாவது வெள்ளக்கார பிரிட்டிஷ் ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து இந்தியாவில் போயிட்டு சுவிசேஷன் சொல்றதுக்காக அவங்க அந்தஸ்து ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கர்த்தருக்கு முழுதரம் ஊழியக்காரனாக மாறினாங்க, மிஷினரிஸாக மாறினாங்க. அதில் ஒருத்தர் தான் என்ன பண்ணாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரங்களாம் வந்து ஒரு பெரிய ஹேட் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உயரமாக இருக்கும், ஹேட் போட்டிருப்பாங்க. ஓகே, அவர் என்ன பண்ணார், இந்தியாவில் போயிட்டு ஒரு அம்மாட்ட போயிட்டு இயேசுவை கொடுத்து சொல்கிறார். அவங்க சொன்ன இடத்துல எல்லாமே பிராமணர்கள், அதாவது அவங்களோட மங்கு தட்டு கூட கொடுக்க மாட்டாங்க, ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ இவர் ஊழியத்துக்கு வந்த வசி, அவருக்கு சரியான பசி, கையில் காசு இருக்காது, ஊழியம் செய்கிற நேரத்துல என்ன பண்ணிருக்கு, பசி, அவங்கள்ட்ட போய் சாப்பிட்றத கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, என்கிட்ட நேற்றுள்ள கஞ்சி இருக்குது தரேன், ஆனால் அவன்கிட்ட ஏதோ தட்டு இருக்கான்னு கேட்டாங்களாம். வீட்டில் அவ்வளோ அண்டாங்க பானெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பாய்க்கல, தட்டு இருந்தா கொடு, உங்கள்கிட்ட இருந்தால் கொடுன்ட்டாங்க. அவர் தலையில் இருக்க அந்த ஹேட்டை கழட்டி கொடுத்து அதில் ஊற்றி அதை அப்படியே குடித்தார். அப்படியேப்பட்ட ஒரு மனுஷன், மிஷினரி. அவர் சாகும் பொழுது அப்போ பிரிட்டிஷ் காலம் இந்தியாவில், அங்கே இருக்கிற ஒரு கவர்னர் போயிட்டு அவர் கல்லறைக்கு போயிட்டு அவ்வளோ ஒரு ராயல் முறை செஞ்சார். ஏன் தெரியுமா? பிரிட்டிஷில் ஒரு பெரிய ஆள், பிரிட்டிஷில் ஒரு பெரிய ஆள், பெரிய ஒரு ராயல் ஃபேமிலி சேர்ந்த மனுஷன். திஸ் பீப்புள் வர் வில்லிங் டு த்ரோ எவ்ரிதிங் அண்ட் கம் ஃபார் தி சேக் ஆஃப் கிரைஸ்ட். இன்னைக்கு நீங்கள் ஒரு நாற்காலி தூக்குனா என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுதுன்னு கேட்குறீங்க. கீழே ஒரு குப்பு இருந்து குனிஞ்சிட்டு தூக்குனா, ஐயோ நான் யாரு, நானா எப்படி குப்பு இருக்குதுன்னு கேட்கு. சாப்பிட்றதுக்கே வரலன்னா தங்குறதுக்கே இடம்னு அர்த்தம். எப்படி வாழ்ந்திருப்பாரு நீங்க சொல்லுங்களேன் என்கிட்ட. எதுக்காக? இன்னைக்கு பாருங்க, காலம் காலம் அவர் பேரை சொல்லி கனப்படுத்த. ஹிஸ் நேம் இஸ் ரீகல், இன்னும் வரும், ரீகல் அப்படின்னு வரும் சொல்லி, among the revivalist அப்படின்னு சொல்லி. இமேஜின் திஸ், நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை என்னன்னா, ஒரு மிஷினரி வாலிப வயசு 21 வயசு, அப்படியே 21 வயசுலேயே மிஷினரி வேலைக்கு போயிடுவாங்க. ஓகே, மெத்தடிஸ் அனுப்பிவிடுவாங்க ஆளுங்க. அப்போ ஒரு ஊருக்கு போகணும், அந்த ஊருக்கு போகிறதா இருந்தால்
நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கல்யாணம் கட்டி தான் போகணும், சிங்கிளாக போக முடியாது. பேரை கொடுத்தாச்சு, ஆண்டுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி பேரை கொடுத்து சொல்லிட்டாங்கன்னா நீ போகிறதா உடனே ஒரு பொண்ணை பார்க்கணுன்ட்டு உடனே என்ன பண்ணாரா, 2 நாளில் ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுக்கு இவருக்கு மாதிரி ஒரு காலிங் இருக்குது, மிஷினரி காலிங் சொல்லிட்டு நீ நான் கல்யாணம் கட்டிக்குமா நம்ம அந்த ஊருக்கு போய்ட்டு சொல்லி சொல்லணும். இன்னைக்கு நம்ம எதுக்கு பொண்ணு பார்ப்போம்? நீங்கள் சந்தோஷமாக இருந்து பார்ப்பீங்க, ஆனால் அப்போ எதுக்கு பார்த்தாங்க பார்த்தீங்களா? சரி கல்யாணம்லாம் கட்டிட்டு மறுவாரமே போகிறாங்க. எங்கே கப்பல், அப்போலாம் வந்து ஃப்ளைட்டில் கப்பல் தான் ரொம்ப போயிட்டு இருக்கிறாங்க. மனைவிக்கு அந்த மலேரியா காய்ச்சல் வந்து தாங்க முடியாமல் கடல்ல இறந்துட்டாங்க. வித்தின் வீக்ஸ் ஷி டைட். ஓகே, அப்புறம் பாடியை தூக்கி தண்ணியில் தான் இறக்கி ஆகணும், மேலே வச்சிருக்க முடியாது, கப்பலில் இறக்கி விட்டு அந்த மனுஷன் இங்கேருந்து அங்கே போய் தடைகளாக சந்திச்சு, நான் யோசிச்சேன் என்ன வாழ்க்கை இந்த மனுஷன் வாழ்ந்துருக்கிறாரு. சந்திச்சு அங்கேயும் போய் பேசி அவரை ரிஜெக்ட் பண்ணி கடிச்சு அவர் அப்படி அப்படின்னு கொன்று சாகடிச்சிட்டாங்க. இப்போ அவர் பேரில் அங்கே நிறைய ஸ்கூல் இருக்குது, கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ். கேன் யூ see people those days they live for God willing to sacrifice their desires. இன்னைக்கு நம்ம என்னத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்களேன். இதுக்கு பேர் தான் சிலுவையை சுமக்கிறது. நீ சிலுவையை சுமக்கிற ஆளா இருந்தனா உன்னை கர்த்தர் கனப்படுத்துவார், உன்னை மகிமைப்படுத்துவார், உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதான் சொல்ல, இன்னைக்கு ஒரு நாற்காலி நவுத்தி வைக்கிறதுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க, பிரஸ்டேஜ் என்ன ஆகுறது, ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது, பாத்ரூம் கழுவு வாங்கன்னு கூட அதெல்லாம் வாலிப பிள்ளைங்க செய்யட்டும், நம்ம எதுக்கு செய்யணும், நம்ம போய் பயன் பண்ணி அழுக்காக்கிட்டு வரதான் எங்கள் வேலையே. ஆனால் எத்தனை பேர் எப்படி ஒழிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்க இந்த காரியத்தை. உங்கள் தாழ்மை எங்கே நம்ம பார்க்கலாம், எப்போ சேச்சை கூட்டி பெருக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ கர்த்தருக்கு இறங்கி அடிமட்டத்துக்கு போய் வேலை செய்ய முடியுதோ அங்கே தான் நீங்கள் சிலுவையை சுமக்க ஆரம்பிக்கிறீங்கன்ற அர்த்தம். இங்கே நிற்கிறதுல ஒன்றுமே இல்லை, இங்கே நிற்கிறதுல ஒன்றுமே இல்லை. அங்கே பின்னாடி பாத்ரூமில் எல்லாத்துக்கும் டைட்டில் வேணும், பட்டம் வேணும், மைக்கு வேணும். அது ஊழியமே இல்லை, ஊழியம் அது இல்லை. நான் சொல்கிறேன், உனக்காக ஜீவனை கொடுத்த அவருக்கு நீ என்ன செய்ய போகிற, அதான் கேள்வி. தெரியுமா தீபஜோஷுவா யாருன்ட்டு? வல்லமையான தீர்க்கதரிசி. அவர் ஊழியர் ரொம்ப என்னை தொட்டிருக்குது. அவங்க அம்மா சர்ச்சு, அவங்க போன சர்ச்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே அங்கெல்லாம் இங்கெல்லாம் நம்ம மோப் பாய்க்கணும்ல, ஏன்னா கீழே உட்காந்து இடுப்பு வலிக்கும்னு சொல்லி அங்கே வந்து கீழே துணியை எடுத்து துடைப்பாங்க. அப்படி தான் மோப் பண்ணுவாங்க, அப்படி தான் தரையை துடைப்பாங்க. அப்படி துடைக்கும் போது ஆண்டவரே உங்கள் வீட்டை சுத்தப்படுத்தினேன், என் வாழ்க்கையை சுத்தப்படுத்திக்கணுவாங்களா, என் வாழ்க்கை சுத்தம் பண்ணி, என் குடும்பம் சுத்தம் பண்ணி, என்னோட பாவம் எதுவுமே பிள்ளைகள் அடிச்சிடக்கூடாது, நாங்கள் உங்களுக்காக வாழணும்னு சொல்லி இப்படி கடைசியாக கத்த அந்த பையனை எப்படி பயன்படுத்தினார்? தீபஜோஷுவாவை உலகத்தையே சுத்திகரிக்க பயன்படுத்தினார். நீ இன்னைக்கு தேவ ஆலயத்தை எண்ணத்தை விதைக்கிறியோ, நாளைக்கு உன் பிள்ளைங்களுக்கு இந்த பலன் போய் சேரும். அதான் சொல்றேன், கோ டவுன், லெட் காட் சீஸ் தட். ஊர் உலகம் பார்க்கறதுக்காக கிடையாது, கர்த்தர் பார்க்கணும், தேவன் பார்க்கணும். அதுக்காக இறங்கி வேலை செய். நம்ம சர்ச்சுக்கு வந்தோம், ஐம் சம்படி, ஐம் லாயர், ஐம் டாக்டர், ஐம் பைலட், அதெல்லாம் அங்கே வெளியே. இங்கே உள்ளுக்கு வந்தால் நீ கர்த்தர் பிள்ளை தான், ஒன்றுமே இல்லை. அதில் நீ யாரெல்லாம் இருக்கலாம், நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், நீ பிரைம் மினிஸ்டராகவே இருக்கலாம், சர்ச் உள்ளுக்கு வந்தால் நீ என்னவா இருப்ப? கர்த்தருக்கு பிள்ளை. நமக்கு ஒரு ராஜா தான் இருக்கிறார். இங்கே கட்சி கிடையாது, இங்கே நம்மளுக்கு பார்ட்டிஸ் கிடையாது. ஓகே, ஒரே ராஜ்யம், பரிசுத்தாவின் ராஜ்யம். இயேசுவை நீங்கள் சுமந்து இயேசுவோட சிலுவை நீங்கள் தூக்க ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், தீர்மானம் எடுங்க, இதுக்கு மேலே உமக்காக வாழ போகிறேன், உம்முடைய சுவிசேஷனை சுமக்க போகிறேன், உண்மையை நான் சுமக்க போகிறேன், உமக்காக நான் ஊழியம் செய்ய போகிறேன். தீர்மானம் எடுங்க, கர்த்தர் கனப்படுத்துவார். என் பிரச்சனை பாஸ்டர், நீங்கள் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா உங்கள் பிரச்சனை ஓய போகிறது கிடையாது. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க? சர்ச்சுக்கு வரீங்க, எத்தனை ஆத்துமாட போய் சொன்னீங்க? உங்களுக்கு பயம், சொன்னால் நம்ம கூட காலி துப்பாங்க வந்துடுவாங்கன்ட்டு. அப்படி தானே? ஒரு 2 ஆத்துமா உங்கள் காலில் இங்கே ஏற்றிட்டு வரலாம் இல்லையா? வரமாட்டீங்க. ஏன் தெரியுமா? அவங்களே ஏற்றிட்டு வரணும். அப்போ நம்மளுக்கு தானே கஷ்டம் இல்லை? அதுக்கு பேர் ஒன்றுமே இல்லை. உனக்காக கத்தரி சிலுவையை தூக்கிட்டு போனார், நடந்தே போனார். நீ 2 பேரை 4 டயர் சுமக்கிற காலையில் கொண்டு வர மாட்டேற. கேட்டால் உனக்கு பாரம் இல்லை, அங்கே முடிச்சோடனே சாப்பிட போவோம், பரவாயில்ல அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஏன் ஆண்டு உங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு. ஃபேமிலி ஆஃப் கிரைஸ்ட் செய்யக்கூடாதா? சரி, தோஸ் டேஸ் பீப்புள் ஆர் லைக் தட். இப்போ அது எல்லாமே ரொம்ப செல்ஃபிஷாக மாறிட்டாங்க. எப்படி மாட்டாங்க? செல்ஃபிஷ். நான் மட்டும் நல்லா தான் போதும், மற்றவங்களும் எப்படி கொண்டு பேசணுன்ட்டு. அதான் நீ இன்னும் அப்படியே இருக்கிறேன். சொல்ல உங்களுக்கு புரியுங்களா? ஏன் நீங்கள் இன்னும் அப்படியே இருக்கீங்க தான் காரணம். நான் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க, பிறரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அதான் கிறிஸ்துவின் அன்பு. ஆகியால்
உங்களோட அவமானத்தின் காலம் ஒரு முடிவுக்கு வருது. உங்களை கனப்படுத்த போகிறார்.